கற்பகமே உந்தன் பொற்பாதமே, கற்பகமே உந்தன் பொற்பாதமே, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அற்புதமே. கற்பகமே உந்தன் பொற்பாதமே, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அற்புதமே, அதிசயமே. கற்பகமே உந்தன் பொற்பாதமே, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அற்புதமே, அதிசயமே. எங்கள் அக்கினி வீராண்டாளே போற்றி போற்றி, உந்தன் பாதம் பணிந்தோம் போற்றி போற்றி, உந்தன் பாதம் பணிந்தோம் போற்றி போற்றி. கற்பகமே உந்தன் பொற்பாதமே, எங்கள் கற்பனைக்கு எட்டாத அற்புதமே, அதிசயமே. உந்தன் பொற்பாதம் வணங்குகின்றோம் அக்கினி வீராண்டாளே போற்றி போற்றி, எங்கள் அக்கினி வீராண்டாளே போற்றி போற்றி. அருள்மிகு அக்கினி வீராண்டாள் என்பது எங்களுடைய குலதெய்வத்தின் வீரக்கால் என்ற பெயரில் உருமாறி வீரத்தில் நின்று ஐம்பூதங்களில் ஒன்றாகிய அக்கினியில் நின்று வீரத்தை நிலைநாட்டியதால் வீரத்தை ஆண்டவள் என்று வீரத்தை ஆண்டாள் என்று உருமாறி வீரக்கால் என்ற பெயர் வீராண்டாள் என்று உருமாறியது. அதன் அருகிலே இருக்கக்கூடிய கணவர் குமரன் சேர்வை, அதன் தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய பரிவார தெய்வமானது குமரன் சேர்வையினுடைய தம்பிகள், அதாவது அழகு சேர்வை, பழனி சேர்வை பாட்டன்கள், எங்களுடைய பாட்டன்கள். முன்னால் அமைந்துள்ள குரலிக்கட்டையன் அருள்மிகு அக்கினி வீராண்டாளின் அன்பு தம்பி, அருமை தம்பியாகிய அக்கினி வீராண்டாளுக்கு அவர் தம்பியாய் விளங்கி அவர் இங்கு வந்து அக்கினி வீராண்டாள் அருகில் இருந்திருக்கிறார்கள். அதனால் இன்னும் வடக்கு தெய்வத்தின் அக்கினி வீராண்டாளின் வடக்கு பக்கத்தில் உள்ள கிழவித்தாய் தொட்டிச்சி சாப்டூர் ஜமீனிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தொட்டிச்சியம்மாள். இவர்கள் மூலமாகத்தான் அக்கினி வளர்த்து அருள்மிகு அக்கினி வீராண்டாள் குண்டத்தில் நின்று காதோலை கருகுமணியானது தீயில் வேகாமல் இருந்து அந்த பட்டானது வேகாமல் இருந்தபடியால் நான் என்னுடைய குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் நல்லதொரு வாழ்வையும் நல்லதொரு சிறப்பையும் நல்லதொரு கல்வியையும் நல்லதொரு செல்வத்தையும் எனக்கு நல்ல முறையில் நீங்கள் என்னுடைய குலதெய்வ வழிபாட்டை பாரம்பரிய கடமையோடு வழிபட்டீர்களானால் உங்களை நான் என்றும் கைவிடாது காப்பேன் என்றும், ஒரு குட்டி வாங்கினால் கூட உண்டியலில் முடிந்து ஓடுவது வழக்கம் கோவிலுக்கு. அதுபோன்று நடக்கும் ஒவ்வொரு காரியங்களும் இங்கு வந்து செல்லக்கூடிய அனைவரும் வெற்றி வாய்ப்பையும் தேடிச் செல்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் சிவராத்திரி தினத்தன்று மதுரை மாவட்டமே அதிரும் அளவுக்கு வான வேடிக்கைகள், மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தங்களின் குறைகளை உருவங்களாக செய்து கோயிலின் அருகில் அமைந்துள்ள கோயில் வீட்டில் உள்ள மரப்பெட்டிகளில் வைத்து தலையில் சுமந்து வந்து இங்குள்ள அம்மன் முன்பாக வைத்து பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். இவ்வாறாக வழிபடும்போது அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக அவர்கள் கூறுகின்றனர். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து,
முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.